பிரைஸ் தி லார்ட். இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மத்தேயு 6வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய இறை வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நம்ம அநேக முறை படித்திருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க செய்த பாவங்கள் தான் அவங்க ஜெபங்களுக்கு தடையா இருக்கு. என்ன பாவம் அப்படின்னா, நம்ம மற்றவர்கள் பாவத்தை மன்னிக்காம இருக்கிறது தான் ஒரு பெரிய பாவமா இருக்குது. அதுதான் வேதமும் சொல்லுகிறது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை நம்ம மன்னிக்கும் போது நாம செய்கிற தவறுகளையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். அப்படி மன்னிக்கும் போது நாம செய்கிற ஜெபங்கள் ஆண்டவருடைய பாதத்துல போய் சேரும். நம்ம மன்னிக்காம மற்றவர்கள் மேல கசப்பை வைத்து கொள்ளும் போது நம்ம இருதயத்துல ஆழமான கசப்பை வைத்து அவங்கள பார்க்கும் போது நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசுறோம். ஆனா உள்ளத்துல அந்த கசப்பு இருந்தது அப்படின்னா நம்ம அவங்கள பரிபூர்ணமா மன்னிக்கலன்னு அர்த்தம். அப்படி நம்ம மன்னிக்காம இருக்கும் போது நம்ம ஜெபங்கள் ஆண்டவருடைய பாதங்களிலே போய் சேருவது இல்லை. அதனால பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஒருவேளை நீங்க யாரையாவது மன்னிக்காம இருந்தா, யார் மேலேயாவது கசப்பா இருந்தா, கோபமாக இருந்தால், நீங்க சீக்கிரத்துல அவர்களிடத்துல போய் சமாதானம் ஆகி அவர்களை மன்னிக்கும் போது நிச்சயமாக நம்ம ஜெபங்கள் ஆண்டவரிடத்துல போய் சேரும். நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவேளை அந்த கசப்பு இருந்து கொண்டே இருக்கு, என்னால மன்னிக்கவே முடியல நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரிடத்துல இப்படி கேளுங்க, ஆண்டவரே நீங்க எப்படி மற்றவர்களை மன்னித்தீங்களோ அது போல மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. நீங்க கேட்கும் போது நிச்சயமா அந்த கசப்பை ஆண்டவர் மாற்றுவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறதற்கு எங்களுடைய இருதயத்தை மாற்றுவீராக. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பை நீக்குவீராகப்பா. அவங்களை மன்னிக்க முடியாம இருக்கிற அந்த காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. உண்மை போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. அப்படியே செய்வதற்காய் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.